Good morning students. I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about the uniform magnetic field. So now I am going to teach you for the motion of charge particles in in between the crossed in E and B. Okay. So E means it's an electric field, B is a magnetic field. So in between these two field will be having it's intersected this metallic conductor. Okay. ஸோ நம்ம வந்து ஒரு பார் மேக்னெட் எடுக்கிறோம். ஆல்ரெடி பார்த்துருப்போம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற லைன்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஒரு ரெண்டு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஸோ யூனிஃபார்மாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சம் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ ஹேவிங். ஓகே. ஸோ அதில் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த ரெண்டு பிட்வீனில் இருக்க சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸை வந்து மோஷன்ஸை வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் பண்ணுதுன்னும் போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ட் ஆகிட்ருக்கோம் அந்த பேஸில். ஸோ அப்படி கண்டக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து டைரக்ஷன்ஸ் அந்த மேக்னிடியூட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன் அப்வர்டில் வந்து நம்மளுக்கு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கோம், டவுன்வர்டில் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதோட டைரக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸும் நம்ம அப்ளை பண்ணுற ஃபீல்டும் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்படி பர்பண்டிகுலராக இருக்கும்போது நம்மள அதோட கால்குலேஷன் வந்து ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். இதே பேரலாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த பேரலன்னும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஈக்குவல் வேவில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஈக்குவல் வேவில் போகும்போது அதுக்கு டெரிவேஷன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும். ஸோ ஹியர் வி டேக்கன் இஸ் அ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எஃப்எம்னு எடுத்துக்கிறோம். ஸோ Q இஸ் அ சார்ஜ், V இஸ் அ வெலாசிட்டி and B is a magnetic field. Okay. ஸோ நம்ம ஆல்ரெடி சார்ஜ்க்கு வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து QVB sin theta அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ F force is a E is equal to the charge. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வெக்டார் லைன் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ V வெக்டார் இன்ட்டு B வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். QVB sin theta. So F of electric field னு எடுக்கும்போது FE is equal to QE. It's F is equal to Q V vector into B vector அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So இங்க வந்து Q VB into QE. So substitute the electric field form. Okay. So magnitudeல வந்து இந்த first equationல வந்து இதை வந்து substitute பண்ணுறோம் நம்ம. F of E is equal to QE சொல்லிட்டு. So substitute பண்ணும்போது Q VB is equal to QE. So Q and Q will be cancelled out. So finally VB is equal to E. Okay. So V is it's a vector of coefficient. So V naught அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So V naught is equal to E divided by B அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். So இந்த electric field lines வந்து நம்மளுக்கு வந்து it's perpendicular to the this gravitation force. Okay. So நம்மளுக்கு QE is perpendicular to the direction of the velocity. So next one it's a cyclotron. So this one is a motion of the charge particles under the crossed electric and magnetic field in the velocity sector. So this force act on the Coulomb force. Okay. It's a direction of electric field. So Lorentz force will be applied in perpendicular to the direction of magnetic field. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம தம் ரூலில் பார்த்துருப்போம். தம் ரூலில் எப்படி இருக்கும் நம்மளுக்கு நார்மலாக? ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு த என்ன ஃபீல்டு. ஓகே. ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக தான் டைரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் மெயின்டைனிங் த பர்பண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் cyclotron. Cyclotron is it's a one of the device. It's considered as a one charge particles. It means a nuclear reaction. ஸோ ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு சம் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த ரியாக்ஷன்ஸை வந்து ஹிட் பண்ணுது. So it will be happen. So this is a cyclotron. It's a 2D model அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ cyclotron எப்படி இருக்கும் அப்படின்னா 2Ds மாதிரி இருக்கும். It's a shape of D. ஸோ அந்த 2Dsஐ வந்து ரிவர்ஸில் போடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். It's connected in the one potential difference. Okay. So it's a principle of இதோட principle என்ன அப்ளை பண்ணுறாங்க? Lorentz force will be a principle. So this is the electric field will be act. Its acceleration will be due to in having. So this will be changed in the direction of the charge particles. So centripetal will be having its acceleration and the magnetic field will be having it will change the direction of the charge particles. So it's a construction. So first it's inside of them two bar magnet will be having. Okay.
So one is the north pole will be act, another one south pole will be act. Okay, so the two Ds will be connected. So in center of the one proton will be connected. Okay, so அந்த மாதிரி நம்ம வந்து அந்த 2 Ds in betweenல வந்து நமக்கு நார்மலாக வந்து அந்த இடத்துல வந்து எதுவும் ஆக்ட் ஆகலை. ஸோ நார்மலாக வந்து Ds ஒரு பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணி அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன் இஸ் அ பாசிட்டிவ், another one is a நெகட்டிவ். ஸோ அந்த பால் மேக்னெட் வந்து என்ன ரியாக்ட் ஆகுதுன்னா இன்சைட் ஆஃப் த சென்டரில் வந்து நம்ம வந்து ப்ரோட்டான்ஸை வந்து வைக்கிறோம். ஸோ வைக்கும்போது உள்ளே வந்து சம் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது அது ரிவர்ஸ் பொசிஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ ஆல்டர்னேட்டிங் பொசிஷன். ஸோ மேலே வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சைடு வரும்போது நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதே ரிவர்ஸில் கீழே வரும்போது நெகட்டிவ் இந்த சைடு பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த சைடு நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்பீட், சேஞ்ச் இன் த ஒன்லி த டைரக்ஷன் ஆஃப் த சார்ஜ். ஸோ இந்த இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்க, இட் டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்பீட், ஒன்லி த டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் ஒன்லி டிஃப்ரெண்டட். ஸோ இட்ஸ் த சர்க்கிள் வில் பி இன்க்ரீஸிங், இட்ஸ் அ வெலாசிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ நம்மளுக்கு அக்லரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அக்லரேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது அதோட வெலாசிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். So this charge particles to gain a large kinetic energy. Cyclotron என்ன ப்ரொடியூஸ் பண்ணி large kinetic energy will be produced. It's a high energy will be accelerated. The invention of this cyclotron, it's a Lawrence and Livingston in 1934. So this it's a charge particles moves normal to the magnetic field. Okay, ஒரு magnetic field க்கு charge particles வந்து நார்மலாக மூவ் ஆகிட்டு it's experience of Lorentz force. So this cyclotrons, it's a particles allowed to move in between the two semicircular metal container. It's a one iron metallic container. Okay, so the hollow shape of the object. So these are enclosed in the evacuated chamber. It's kept in region. So finally நமக்கு uniform magnetic field வந்து it's controlled in the electromagnet. நமக்கு இந்த யூனிஃபார்மாக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரோமேக்னெட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இட்ஸ் a direction and magnetic field will be normal to the plate of the Ds. So these two will be, it's kept the separate gap in between. அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து சோர்ஸ் இது பண்ணுறோம். ஸோ இட்ஸ் a proton. So sources, it's ejected the particles of acceleration. So these are connected in a high frequency. Okay, so alternating potential difference. ஸோ இந்த 2 Ds வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா mv² divided by r is equal to qvb அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ion ejected from the source. S is positively charged. So it's accelerated toward the Ds. So d1 and d2. So negative potential of time, magnetic field is normal to the plane. So next the ion will be reached on the gap between the Ds. ஸோ அதோட அயான்ஸ், அதாவது இந்த ப்ரோட்டான்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அயான்ஸ் இருக்குல்ல அந்த எலக்ட்ரான்ஸ், ஸோ இது வந்து என்ன பண்ணுது, அந்த டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது. ஸோ இட்ஸ் அயான் ரீச் த கேப் பிட்வீன் Ds. அட் திஸ் டைம் பொலாரிட்டிஸ் ஆஃப் த Ds இஸ் ரிவர்ஸ்ட். ஸோ ரிவர்ஸாக வந்து இதுவாகுது. இங்கே வந்து இந்த சைடு வரும்போது நெகட்டிவ், இந்த சைடு வரும்போது பாசிட்டிவாக இருக்கா. ஸோ ஆப்போசிட்டாக வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரொட்டேட் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சைடு வந்து ரொட்டேட் ஆகுது. So it's now accelerated towards, it's a centripetal force of charge particles. Q is provided by the Lorentz force. So this one mv² divided by r is equal to qvb அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோமா. So v is the velocity, velocity is equal to radius. So radius r is equal to qb divided by m. M is a mass. ஸோ நம்ம வந்து அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ரேடியஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், சென்டர் பொசிஷனில் தான் ரேடியஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ QB அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஓகே, ஸோ இன் QB அண்ட் டிவைடட் பை m வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ F இஸ் ஆசிலேட்டர் இஸ் ஈக்குவல் டு QB டிவைடட் பை 2πm அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 2π இஸ் இட்ஸ் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ 2πன்னு எடுத்துக்கிறோம். F is equal to 1 divided by T. So T is equal to 2πm divided by QB. So produce the kinetic energy of the charge particles. So kinetic energy produce பண்ணுற அந்த charge particles ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. So half mv² is equal to half m and v² ஓட வேல்யூ வந்து இங்கே நம்ம v என்ன போட்டுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ r² q² b² divided by m² அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக m² m கேன்சல் அவுட் ஆகுது. So half r² q² b² divided by m.
ஸோ நம்மளுக்கு வந்து in between the producer kinetic energy ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அந்த சைக்ளோட்ரான்லன்னு பார்த்தா இன் பிட்வீன், அதாவது இந்த இடத்துல வந்து ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட்டாக வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங்காக ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்குல ஒரு ஃபீல்ட் லைனு. ஸோ அந்த ஃபீல்ட் லைன் தான் ப்ரொடியூஸ் ஆகிறதோட வேல்யூ, ஃபைனல் வேல்யூ half r square q square b divided by m. B is a magnetic field, q is a charge, r is the radius of the circle. So 2dன்றதுனால r square வருது divided by the m. So limitation of cyclotron. The speed of ions is limited. The electrons cannot be accelerated. Uncharged particles cannot be accelerated. So first one, the speed of ion is limited. So the ions oda speed வந்து எப்படி இருக்கும்னா லிமிட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணாது, அக்லரேட் ஆகாது. ஸோ அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் cannot be accelerated. ஸோ அந்த அன்சார்ஜாக இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அக்லரேட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ these three will be the limitation of cyclotron. Okay. So next topic is the force of current carrying conductor is placed in the magnetic field. ஸோ நம்மளுக்கு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டர் வந்து எதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அதில் ஆல்ரெடி கரண்ட் கேரி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கண்டக்டரை வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் இருக்கும்போது அது எவ்வளோ ஃபோர்ஸை வந்து ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ when a conductor will be placed, so the force experienced by the wire is equal to the Lorentz force. ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. சார்ஜ் கேரி இன் த ஒயர். ஸோ அதில் பேஸ் பண்ணியிருக்க ஒயரில் வந்து என்ன இருக்குது, சார்ஜ் வந்து கேரி ஆகிட்டுருக்கு. ஸோ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் டெர்மினல்ஸ். ஓகே. ஸோ இட்ஸ் கன்சிடர் த ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் ஒயர் லென்த் dl, cross sectional area A, current I. Free electrons is a drift opposite to the direction. So velocity will be having, so this is a drift velocity அப்படின்றாங்க. So these free electrons in the drift velocity is opposite to the direction of current. So current direction ku opposite enna aayirukku, drift velocity place aayirukku. So the relation between the current I and the magnitude of drift velocity Vd, in between the relationship will be derived. So I is equal to Ne A Vd. So first equation நம்ம I in current எடுத்துக்கிறோம். So I is equal to Ne A Vd. A is acceleration, Vd is the drift velocity. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு வெலாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டைரக்ஷன்ஸ் அந்த வெலாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஃபீல்ட் லைன்ஸாக இருக்கலாம், இல்லை சம் எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். So f vector is equal to minus e. E is an electron. So Vd drift velocity B vector எடுத்துக்கிறோம். So V ஓட வேல்யூ வந்து A dl அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்காங்க. n is equal to n divided by nu is equal to n divided by V. Okay. So n is equal to na dl அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. So d vector of the differentiate of force. So d of f is a angle, so is equal to the vector form. So minus e n a dl is equal to the Vd vector into B vector அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ IDL இஸ் நம்ம என்ன பண்ணுறோம், என்னோட வேல்யூ வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வியோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு Vd இன்ட்டு B அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து ஐயோட வேல்யூவை நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா. ஸோ ஐயோட வேல்யூ போட்டு IDL இஸ் ஈக்குவல் டு EN AVD வெக்டார் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ DL and DL will be cancel out. Okay. So d of f is a differentiate the force vector is ideal vector into B vector. It's a second equation. So force வந்து நம்ம என்ன பண்றோம், வெக்டார் ஃபார்ம்ல இருக்குத மேக்னிட்யூட் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்றோம். ஓகே. So f vector is equal to LL. So and d and the d will be cancel out. Okay. So IL it's a vector into B vector. So it's a third equation. So force F is equal to BIL sin theta. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ I of NE VD வந்து நம்ம calculate பண்ணுறோம். ஸோ the length DL is along the length of the wire, it's hence the current element is a wire IDL. Okay. ஸோ DL is the length of the wire. Okay. அந்த length வந்து நம்ம DLனு calculate பண்ணிக்கிறோம். ஸோ therefore the force of the wire is a DF. So the force of straight current carrying conductor wire is placed in the uniform magnetic field. So this conductor is placed along the direction of the magnetic field. The angle between theta is equal to 0. So theta 0 வந்து நமக்கு எப்படி இருக்கு, electric lines and the
மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது அது parallel லைன்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. Since the experience the conductor is 0. So if the conductor is placed perpendicular to the magnetic field, so it's an angle between the theta is equal to 90 அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம், ஸோ theta 90 இருக்கு அப்படின்னா electrons will be perpendicular to the magnetic field. Okay, so it's a theta 90, hence the force experience it's conducting F is equal to BIL, it's maximum. So this will be applicable in the Fleming left hand rule. So it's current carrying conductor. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இட்ஸ் பிளேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ த ஃபோர்ஸ் இஸ் அ BL, இட்ஸ் அ மேக்னெட்டிக், இட்ஸ் ஈக்குவல் டு த கரண்ட் இன் L. ஸோ லென்த் ஆஃப் த வெக்டார். ஓகே, ஸோ L sin theta. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் parallel current carrying conductor. ஸோ இட்ஸ் அ straight parallel conductor carrying current conductor. Okay, it's separated by the distance. ஸோ நம்ம ரெண்டு டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணுற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து வைக்கிறோம். ஸோ அந்த கண்டக்டர் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டர், ஸோ அது வந்து பேரலாக இருக்குது. ஓகேவா, ஒரு பேரலல் பைப்போ இல்லை எதனா வச்சுக்கலாம், இட்ஸ் கண்டக்டிங் கரண்ட். ஓகே, ஸோ the A and B will be calculated, it's the same direction, so it's along Z direction, it's respective. The net magnetic field will be produced. ஸோ இன் சென்டர் ஆஃப் தெம் வந்து நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகலை, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ 0, இட்ஸ் ஹேவிங் எ நெட் சார்ஜ். ஸோ நெட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு கரண்ட் I. இட்ஸ் கண்டக்டர் இஸ் அ A. ஓகே, ஸோ இட்ஸ் அ thumb rule. ஸோ the direction of magnetic field is perpendicular to the plane of paper. So it inverts, its arrow in B the having. So it's a negative I vector, it's a direction. So small element of the length dl. And B is a conductor, next conductor, second one. Okay, so it's a magnetic field, B1 is presented. So this also having a Lorentz force, is an element of dl, it's conducting B. So the dl is the length of the conductor and its wire will be having, so it's a B will be directed toward the wire W1. It's a length dl, it's attract toward the conductor. So நம்ம வந்து ஒரு ரெண்டு parallel conductor எடுத்துக்கிறோம். இன் சென்டர் ஆஃப் தெம் வந்து சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு கண்டக்டர்லையுமே என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நார்மல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரிப்பல்சிவ் ஆகும், இட்ஸ் போல்ஸ் வந்து ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும், சேம் போல்ஸ் வந்து ரிப்பல்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ இன்பிட்வீனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட்டை வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு கண்டக்டராக வந்து அட்ராக்ட் ஆகும்போது எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரிப்பல்ஸ் ஆகும்போது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதா பார்க்குறோம். ஸோ ஹியர் டேக்கன் B1 இட்ஸ் டேக்கன், இட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், mu0 I1 இட்ஸ் டிவைடட் பை த 2πr I வெக்டார். ஸோ நம்ம தம் ரூலில் பார்க்கும்போது 3 டைமென்ஷனல் வெக்டார்னு பார்த்துட்டு போல. ஸோ I வெக்டார் அண்ட் JK வெக்டார் சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம I வெக்டார் எடுத்துக்கிறோம், mu0 I1 இட்ஸ் டிவைடட் பை த 2πr. ஸோ I cap will be taken, so D is the force will be differentiated. So df cap, it's I2 is a second current. ஓகேவா, ஸோ இந்த செகண்ட் கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட். ஸோ I2 dl into B vector B1. ஸோ I2 dl is equal to mu0. ஸோ இதில் வந்து நம்ம I2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் B1ஓட வேல்யூவை. ஓகேவா, ஸோ B1ஓட வேல்யூ mu0 I1 divided by 2πr. 2πr is the circumference area. ஓகே, ஸோ 2πr. ஸோ ஐக்கு வந்து நம்ம வந்து ஒரு டைரெக்ஷன் மட்டும் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் ரெண்டு டைரெக்ஷனை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ K into I. ஓகே, ஸோ K into I is taken. ஸோ K into I cap will be calculated. ஸோ minus mu0 I1 I2 dl divided by 2πr. ஸோ J cap வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து I into K வந்து கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, Jவோட வேல்யூ கிடைக்குது. So F vector is divided by L. L is the length of the conductor. Okay, so it's differentiated as dl. So mu0 I1 I2 divided by 2πr J. So B2 second field வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ B1 அப்படின்னு எடுத்துக்கிறோம்ல, இதை வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து B1 அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த கண்டக்டர் வந்து என்ன ஆகும், இன்பிட்வீனில் வந்து சம் டிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ரிப்பல்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், 2 கண்டக்டர்ஸும் இன்பிட்வீனில் வந்து டிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்.
So I1 dl into B2. So I1 dl, B2 ஓட வேல்யூ mu naught I2 divided by 2 pi r. So K into I. So இது J vector வந்து calculate ஆகுது. So mu naught I1 I2 dl divided by 2 pi r. So F vector divided by length is equal to the mu naught I1 I2 current divided by 2 pi r is the J vector. So final answer வந்து நமக்கு என்ன கிடைக்குது? So force and the length ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது? So two current carrying conductors ஈக்குவலாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டூ பேரலல் கண்டக்டர்ஸ் கரண்ட் கேரிங்கும் வந்து எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் சேம் டைரெக்ஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இட்ஸ் அட்ராக்டிங்கில் இருக்கும்போது சேம் டைரெக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதே ரிப்பல்ஸில் இருக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் அந்த லென்த் வந்து கால்குலேட் ஆகுது கரண்ட் கேரி ஆகும்போது. ஸோ இட்ஸ் டூ பேரலல் கண்டக்டர் இன் த சேம் ஆப்போசிட் டைரெக்ஷன் அண்ட் த சேம் டைரெக்ஷன். ஸோ இட்ஸ் ஆம்பேர். ஸோ இதோட ஆம்பேர் எவ்வளோ சொல்கிறாங்க, எவ்வளோ கரண்ட் கெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தா 1 ampere இஸ் டிஃபைன்ட் as a current. It's passed in each infinity long parallel state conductor. ஸோ எவ்வளோ 2 into 10 is to the power of -7 Newton per meter in length conductor. ஓகே, ஸோ இவ்வளோ வேக்யூம் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைரக்ஷன்ஸும் வந்து ஈக்குவலாக ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ இன் பிட்வீன் த டூ பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் லாங் ஸ்ட்ரெயிட் solenoid. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த 4 டாப்பிக்கும் வந்து ஒரு வாட்டி நோட்டில் டெரைவ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸ். வி வில் see in the next class. Thank you.